தலைமைக்கு இவர் ரொம்ப அதீத ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது தெளிவா எடுத்துக்கலாமா? வேற என்ன சொல்லுவீங்க? வாச்சாத்தியில வந்து கிட்டத்தட்ட 20க்கும் குறைவான 16லேருந்து 20 வரைக்கும் பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டாங்க. விஜயபாஸ்கர் இன்னைக்கும் சசிகலா போய் பார்த்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அவரு அவங்க சமாதிக்கு போறாருங்க, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்க. ஜெயலலிதா மேல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்க ஜெயலலிதாவுக்கு போறீங்க? அப்ப கலைஞருக்கும் போக வேண்டியதானுங்க, பக்கத்துல தானே படுத்து கிடக்குறாரு, அவரையும் போய் பார்த்துட்டு வர வேண்டியது. ஏங்க அது அவங்களுடைய தேவைக்கு இவங்களை வச்சா போனி ஆகாது, விஜய் சொன்னா போனி ஆகாதுன்ட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணான்னு எடுக்கிறாங்க. அவரால் மலை மேலெல்லாம் ஏற முடியாது. அந்த மலைவாழ் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களை சந்திச்சேன்னு வந்து பொய் சொல்றாரு. சந்திக்கவே இல்லை. ஜோக் என்னன்னா, மலைவாழ் மக்கள் மலை மேல இருக்க மாட்டாங்க, அந்த வாச்சாத்தி கிராமம் தரைப்பரப்புல இருக்குது. இவர் இந்த மாதிரி சொல்லி அப்ப அசிங்கப்பட்டாரு. அந்த பெண்களே நேரடியா பேட்டியா கொடுத்ததெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. நீங்க மன கிளேசத்துல இருங்க, தூக்கு போட்டுக்குங்க. கட்சிக்குள்ள இருக்கீங்கன்னா கட்சி விதியை மதிக்கணும், கட்சி தலைமை கட்டுப்படும். அது சரிப்பட்டு வர மாட்டேங்க, கிளம்பு. அதுதான். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு சார். இப்போ அவர் இணைஞ்சு 10 நாள் ஆகுது. நீங்க இப்ப வந்து ஹாட் நியூஸ் என்ன இருக்குல்லன்றதுனால அவரு வாச்சாத்தி சம்பவத்தின் போது தனிப்பட்ட முறையில அமைச்சராக இருந்த போது அவருடைய செயல்பாடுகள் சொல்லி சில குற்றச்சாட்டுகள் வருது. அவருமே வாய் திறந்து பேசியிருக்காரு. 92 நடந்தது இப்ப எதுக்கு கேள்வி கேட்கறீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனா தனிப்பட்ட முறையில நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தலைமைக்கு தெரியாமல் இவர் ஏதேனும் தவறு செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறத நம்ம இடம் கொடுத்து பேசலாம். நீங்க வாச்சாத்தியே வந்து அவர் மனிதாபிமானம் இல்லாதவர் அப்படின்றதுக்கு இவங்க சொல்றாங்கல்ல, இவர் வந்து ஒரு மிக நல்லவர், மிக நேர்மையாளர் அதெல்லாம்ன்றாங்கல்ல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வாச்சாத்தியில வந்து கிட்டத்தட்ட 20க்கும் குறைவான 16லேருந்து 20 வரைக்கும் பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டாங்க. பாலியல் சீண்டல் தனி, இது இல்லாம கைகால உடைக்கப்பட்டது, தாக்கப்பட்டது, அவர்களுடைய விளைநிலங்கள் அழிக்கப்பட்டது, அவங்களுடைய பொது கிணறு இருக்குல்ல அது சுத்தமா அது தூர்த்து போறதுக்கு என்னென்ன வேலைலாம் அதெல்லாம் பண்ணாங்க. செத்து போன நாய் இது எல்லாத்தையும் உள்ள போடுறது, பாட்டில் எல்லாம் உடைச்சு உள்ள போட்டது, குப்பை கல்லுன்னு எல்லாம் அள்ளி போட்டு அந்த கிணறையே ஒரு வழி பண்ணாங்க. இந்த மாதிரி அவருடைய கொடுமைகள்லாம் அவ்வளோ. அந்த டைம்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக இருந்தவர் நல்ல சிவன். அவர் ஒரு 67-68 வயசு அப்ப அவருக்கு. சுதந்திர போராட்ட வீரர் அவர். 92லயே அவருக்கு 68 வயசு. ஆமா, சுதந்திர போராட்ட வீரர் அவர். நல்ல சிவனும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். அப்போ தமிழ் மாநில செயலாளராக இருந்தார். ஒருத்தன் எனக்கு போட்டிருக்கான், யோ அது நல்ல சிவன் இல்லை நல்ல கண்ணு, தெரிஞ்சுட்டு போடு. நான் என்னத்த சொல்றது, கடந்துதான் போனோம். அப்ப இவனுக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன் தான். அப்போ நல்லன்னு பேர் வந்தாலும் நல்ல கண்ணு. நல்ல சிவன் பிளஸ் இன்னைக்கு இருக்கிற மாநில செயலாளர் சண்முகம், சண்முகம் இருக்காரு. அவர் மலைவாழ் சங்கத்துல இதுவா இருந்தாரு. அவர் மாணவர் அணிலேருந்து வந்தவர், மலைவாழ் சங்கவுடைய மாநில நிர்வாகியா இருந்தவர். இவங்களுடைய பெரும் முயற்சினாலதான் அந்த விஷயம் வெளியில வந்தது. அது சில வாரங்களுக்கு மாதர் சங்கம், சிபிஎம், மலைவாழ் சங்கம் எல்லாம் சேர்ந்து நடத்தின போராட்டத்து விளைவாக வெளியே வருது. அப்போ இவர் தான் வனத்துறை அமைச்சர். இவர் என்ன சொல்றாரு, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. அந்த நல்ல சிவனுக்கு வயசு வந்து, நான் ஏன் அவர் வயசு சொல்றேன்னா, இவர் அப்ப சொன்னது அவருக்கு வயசு 67. அவரால் மலை மேலெல்லாம் ஏற முடியாது, அந்த மலைவாழ் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களை சந்திச்சேன்னு வந்து பொய் சொல்றாரு. சந்திக்கவே இல்லைன்னு. ஜோக் என்னன்னா, மலைவாழ் மக்கள் மலை மேல இருக்க மாட்டாங்க, அந்த வாச்சாத்தி கிராமம் தரைப்பரப்புல இருக்கிறது, விவசாயம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கிராமம் அது வாச்சாத்தின்றது. இவர் இந்த மாதிரி சொல்லி அப்ப அசிங்கப்பட்டாரு. அந்த நேரத்துலலாம் சமூக வலைதளங்கள்லாம் கிடையாது, அதனால பெருசா இவர் அசிங்கப்படல. இப்பெல்லாம் தான் வச்சு வெளுத்திருப்பாங்க, அங்க போய் வீடியோ போட்டிருப்பாங்க. இன்னொன்னு, இந்த கொடுமைகள் எல்லாம் அந்த பெண்களே நேரடியா பேட்டியா கொடுத்ததெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. விக்டிமே என்ன மாதிரி பலாத்காரம் பண்ணாங்கன்றதெல்லாம் அதனுடைய ஒரு மினிமம் பார்ட்டு நீங்க விடுதலை படத்துல பார்க்கலாம். என்ன கொடுமை நடந்ததுன்னு. கணவர் எதிர பெண்ணை மனைவியை நிர்வாணப்படுத்தினது சொல்ல முடியாதுங்க, அவ்வளவு கொடுமைலாம் நடந்ததுங்க. இன்னைக்கு அந்த நியாயப்படுத்திக்கிட்டு அதை இது பண்ணிட்டு இருந்தவர் அவரு. இன்னொரு பக்கம் அவ்வளவு பெரிய மனிதாபிமானி. இன்னொரு பக்கம் பேருந்து போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தாரு. பேருந்து உதிரிப்பாக இது நடந்தது, ஊழல் குற்றச்சாட்டு இவர் மேல வைக்கப்பட்டு 3 கழகங்கள்
ஜேஜே போக்கோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்ப இருந்தது. திருவள்ளூர் 2ஆ பிரிச்சு ஜேஜே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பிளஸ் ஜீவா, அப்புறம் இன்னொன்னு அண்ணாவா பாண்டியனா தெரியல. மொத்தம் 3 இதுல பாண்டியன் வந்து சென்னை சார், மதுரை. மொத்தம் 3 இதுல இவர் மேல வழக்கு வந்தது. 3ல 2 வழக்குல இவர் கன்விக்டட். 5 வருஷம் 4 வருஷம். அதனாலே 2001ஆம் வருடம் இவர் தேர்தலில் போட்டியிட முடியல, தகுதியில பாச்சு. அதுக்கப்புறம் 2001 to 2006 ஜெயலலிதா பீரியடு, அந்த ஏடிஎம்கே பீரியடுன்றதுனால இவர் வழக்குகள் அப்புறம் நீதிமன்றத்தில் போய் குவாஷ் பண்ணிட்டாங்க. குவாஷ் பண்ண வழக்குகளை அரசு தான் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு கொண்டு போகணும். ஆனால் அரசு எப்படி, இவங்க அரசு பண்ணலை. அடுத்து வந்த திமுக அரசு 2006 உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குகளை கொண்டு போனாங்க. ஆனால் நாள் கடந்து வந்துட்டீங்க, உங்களுடைய அரசியல்லாம் வேற, எங்களை பொறுத்த வரைக்கும் 90 நாளுக்குள்ள வரணும், லேட்டாக வந்ததுனால நான் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படிதான் இவருடைய வழக்கு வந்து குவாஷ் பண்ணப்பட்டு இவர் வந்து இன்னைக்கு நிரபராதியாக நிற்கிறார். ஆனால் இவர் மேல இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தது, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டதுன்றதெல்லாம் உண்மை. அப்ப அவர் நேர்மையாளர் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு பலரும் நேர்மையாளர்னு என்ன சொல்றாங்க, வந்து நீதிமன்றம் நிரூபிக்கல, நீதிமன்றத்துல குற்றச்சாட்டை நிரூபிக்கல, அவ்வளவுதான். மற்றபடி நேர்மையாளர் நீங்க எப்படி நீங்க போய் இது பண்ணுவீங்க? பலருடைய இது தப்பிச்சிட்டு இருக்கிறது போறதுக்கு காரணம் அதுதான். இப்ப பாருங்க, இடி வழக்கு, மணல் வழக்கு, அது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு போறாங்க. ஆனால் அமலாக்கத்துறை அவங்க உள்ள வர்றதுக்கு ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ்னு மூல வழக்கு இருக்கணும். அது இதெல்லாம் ஒரு வழக்கா, இதை வச்சு நீங்க வருவீங்களா, ரைடு போவீங்களா அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல இருந்து கேள்வி கேட்டு இது வந்து இடைக்கால தடை இருக்கு. ஆனால் இந்த வழக்குல அவங்க ரைடு போனதுல ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்திருக்காங்க. அதை எடுத்து எடுத்து காவல்துறை இந்த இது பிரிவுல எல்லாம் வழக்கு போடணும்னு அவங்க கேட்கறாங்க. அப்படிலாம் எங்களுக்கு உத்தரவிட முடியாதுன்னு அரசு தரப்பு சொல்லுது. நீங்க விரிவா அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்றாங்க. இதுல உயர்நீதிமன்றம் இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அவங்க சொல்ற ஆதார அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொன்னா இடி விஸ்வரூபம் எடுத்துரும். இதே மாதிரிதான் இது டாஸ்மார்க் விவகாரமும். நீங்க எப்படி ரைடு வரலாம், இடைக்கால தடை, உங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குதா, அப்படி இப்படின்னு தடை வச்சுட்டாங்க. அந்த தடையை நீங்க சொன்னா மறுபடியும் பண்ணி மறுபடியும் இது. இப்போ மறுபடியும் அவர்களுடைய ரீஅப்பீல் போனாங்கன்னா தடை விலக்கப்பட்டால் டாஸ்மார்க் விவகாரத்துல உள்ள வருவாங்க. எவ்வளவு பணம் ஜென்ரேட் ஆச்சு, ஆலைகள்ல இருந்து போலி மதுபானங்கள் எவ்வளவு வந்துச்சுன்னு உட்பட அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அப்ப அதெல்லாம் ஆதார அடிப்படையில தான் அவங்க மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைச்சர்களுடைய இப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, எவ்வளவு பேர் உள்ள இருப்பாங்களோ தேர்தல் நேரத்துல அப்படின்னு. அப்ப அமைச்சருடைய விசாரணைக்கான இடைக்கால தடைகள் எல்லாமே 6 மாசம் தான் எப்பவுமே. 1 வருஷம் 1.5 வருஷம் கடந்தெல்லாம் நீக்கப்படாம இருக்கு. இப்ப அதெல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா அதெல்லாம் விசாரணைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த இது குடிநீர் அகற்று வாரியத்துல 2500 சில்லற, அது பக்காவான ஒரு இது, எவிடன்ஸோட மாட்டின ஒரு இது. அந்த விவகாரத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யணும்னு ஈடி கொடுத்துருக்குது. எப்பவுமே வழக்கு அடிப்படையில் ஈடி வரும். ஆனா ஈடி கிடைச்ச தகவல் அடிப்படையில இதுல வழக்கு பதிவு பண்ணுன்னு கேக்குறாங்க. இவங்க ஒண்ணு வழக்கு பதிவு பண்ணணும், இல்லைன்னா அது வழக்கு பதிவு ஏற்றது இல்லைன்னு மறுக்கணும். இப்போ அது விஷயம் நீதிமன்றத்துல இருக்கு. வழக்கு பதிவு செய்யல அப்படின்னா நீதிமன்றம் அதுல விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னா பெரிய சிக்கலாகும். இல்ல சிபிஐ மாத்தி விட்டாங்கன்னா அதோட பெரிய சிக்கல். அப்ப இதுல பெரிய அளவுல மாற்றுறாங்க. அப்ப இந்த விவகாரங்கள் எல்லாமே அமலாக்கத்துறை காத்துக்கிட்டு இருக்குது. அதனால இவர்கள் வந்து தள்ளி போடலாமே தவிர தப்பிக்க முடியாது. இதுதான் இப்ப உள்ள பிரச்சனை. ஒரு அடிப்படையா செங்கோட்டையன் தரப்புல வந்து நான் அந்த கேள்வி வைக்கிறேன் சார். என்னன்னா, அதிமுகவில் இருந்து இப்படிப்பட்ட மிக மூத்த தலைவர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவங்க இருந்த வரைக்குமே அமைச்சர் பதவி கொடுக்காத ஒருத்தருக்கு மீண்டும் ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு அவரை வெளியில போக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து அதுக்கு மட்டும் காரணம் இருக்கு. அடிப்படை உறுப்பினர் பதவிகளை நீக்கினதுக்கான காரணம் இருக்கு. ஆனா கட்சியிலிருந்து வெளியில போவதற்கான அந்த வாய்ப்புகளை ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னா செங்கோட்டையன் என்ன தவறு செய்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். பொது வெளியில இன்னும் அது ரிவீல் ஆகவே இல்லையே சார். பழமொழி சொல்லுவாங்க, உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு, அடிப்பட்டு கண்ணாடி கை புண்ணு கண்ணாடி எதுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்க கேட்கறது வினோதமா இருக்குது. ஏன் சொல்றேன்னா, செங்கோட்டையன் ஒரு மாநில நிர்வாகி. மாநில நிர்வாகிகளுக்கு கட்சியுடைய அடிப்படை சட்டத்திட்டங்கள் தெரியும். ஒரு மாவட்ட நிர்வாகி தப்பு பண்ணா செங்கோட்டையனை முன்னின்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல செங்கோட்டையன் பவர் இருக்கு, அதிகாரம். இப்போ இந்த சத்யபாமா கூட போனாங்கல்ல, இப்ப அவங்க வெளியில செங்கோட்டையெல்லாம் உள்ள இருக்கும் போது சத்யபாமா வெளியில பத்திரிகையாளர்களை கூட்டி செங்கோட்டையன் முதற்கொண்டு அதிமுக அமைச்சர் முதற்கொண்டு தவறு இழைக்கிறார்கள், இவர்கள் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, இதெல்லாம் தப்பு, டிடிவி நீக்கின தப்பு, ஓபிஎஸ் நீக்கின தப்பு, எல்லோரும் ஒன்றிணையணும், நான் வந்து கெடு விதிக்கிறேன்னு சத்யபாமா சொன்னா
செங்கோட்டையன் மாநில நிர்வாகியா இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரு? சத்யபாமா பண்ணது சரின்னு வரா? அது எப்படி சார்? நடவடிக்கை வருமா வரா? ஆமா. அப்ப கட்சி விதியை மீறி கட்சிக்கு வெளியே வந்து பேட்டி கொடுக்கறதுன்றது கட்சி விதியை மீறுறது தானே. கட்சி தலைமைக்கு எதிராக பொதுவெளியில நீங்க வந்து உங்க விமர்சனத்தை வைப்பதே கட்சி விதி மீறல். நிச்சயமா சார். இன்னைக்கு திமுகல யாராவது ஒருத்தர் ஆர்ஆர்ஆர் கரைச்சிங்க வெளியில வந்து பத்திரிகையாளர்களை கூட்டி திடீர் பத்திரிகையாளர் சந்திப்பு, அவசர சந்திப்பு வாங்கன்னு எல்லாம் அடிச்சு புரண்டு போறாங்க. இந்த அரசு வந்து ரொம்ப முற்றிலும் செயலிழந்து விட்டது. முதலமைச்சர் வந்து எதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறார். அதிகாரிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள். நான் கெடு விதிக்கிறேன். 10 நாளைக்குள்ள இதை மாத்திக்கலன்னா நான் சில உண்மைகளை வெளியிடுவேன் அப்படின்னா ஆராசாவை வாங்க நல்லா சொன்னீங்க ராசா, நீங்க சொன்னபடி நாங்க சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்களா? ஆராசாவை சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? சொல்ல. அதுக்கு முந்தைய அமைச்சருடைய ஒரு வரலாறு இருக்குல்ல சார். அமைச்சர் பதவி மாற்றப்பட்டது. யாரு? ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ். அது கூட பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. பாவங்க அவரு எங்கேயோ பேசினா எவனா ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வெளியிட்டாங்க. நான் சொல்றது இந்த மாதிரி சொல்றது கட்சி விதி மீறுறது. ஏன்னா ஆராசாக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? இதுக்கு முன்னாடி போறேன் சார். இப்ப என்னன்னா அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கே அவர் மனக்கிலேசத்துல இருந்து ரொம்ப அடிபட்டு இனிமே நமக்கு அதிமுக நீங்க மனக்கிலேசத்துல இருங்க, தூக்கு போட்டுக்குங்க. கட்சிக்குள்ள இருக்கீங்கன்னா கட்சி விதியை மதிக்கணும், கட்சி தலைமை கட்டுப்படணும். இல்லாட்டி நான் வெளிப்படையா கேட்கிறேன் சார். அதற்கு முந்தைய தேர்தல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுல நான் சொல்றேனாங்க, தங்கமணிக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை இல்லையா? இருக்கு. எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி இருக்கு. CV சண்முக எடப்பாடிக்கும் பிரச்சனை இருக்கு. விஜயபாஸ்கர் இன்னைக்கும் சசிகலா போய் பார்த்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வர்றாரு. ஆனா இவர்கள் எல்லோரும் அதிமுகவாக தங்களுடைய பிரச்சனைகளை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு திமுக ஆட்சியை வீழ்த்தணும், அதுக்கு அதிமுக ஒற்றுமையா இருக்கணும்னு பாடுபட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில சரி பண்ணிக்கலாம்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் கட்சி நடைமுறை. அதை விட்டுட்டு இப்போ ராமதாஸ் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அன்புமணி மேல ராமதாஸ் வைக்கிற விமர்சனத்தை ஏத்துக்கிறவங்களா? பாதி பேருக்கு பிடிக்காது. என்ன தலைவர் இப்படி பண்றாரு, ஒழுங்கா இருந்தா எப்படி இருக்கும்? தலைவரே சரி கட்சி இதை பிரிஞ்சு போயிட்டாரு, இந்த அளவுக்கு ஓவரா பேசலாமா? தப்பு இல்லை, இது அப்பாவே பிள்ளை என்ன இருக்குமா இருக்காதா? இதை அவங்க வெளியில வந்து இப்ப அருள் வந்து நாளைக்கு ஐயா ராமதாஸ் நான் மதிக்கிறேன், இருந்தாலும் அன்புமணி மேல வைக்கிற இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன், இந்த அளவுக்கு அவர் ஓவரா கோவப்படக்கூடாது, இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா அவரை கட்சிக்குள்ள வைப்பாங்களா? கண்டிப்பா. கட்சி விதி மீறல் தானே. கண்டிப்பா சார். நான் என்ன தலைமைக்கு எதிராக பேசுறீங்க தானே? கண்டிப்பா கட்சி விதிமீறல், தலைமைக்கு எதிராக பேசுறாரு, எதிராக நடந்துக்கிறாரு, தலைமைக்கே வந்து செக் வைக்கிறார் அப்படின்றது இருக்கு சார். நான் உடைச்சு கேள்வி கேட்கிறேன் சார். 2 குற்றச்சாட்டு. 1, தேர்தலுக்கான நிதியில செலவுகளை செங்கோட்டையன் செய்யல, அதுதான் முதல் பிரச்சனை அப்படின்ற 1. 2வது, அவர் மேல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உமனைசர் அப்படிங்கிறது. நம்ம அதை கூட ஆராயாம விட்டா கூட நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு வேட்பாளர்ல விஷயம் சொல்றேன். செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. நானும் அதுல இருந்து பார்த்தா யாரும் யோகியம் கிடையாது. சரி, அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகத்தான் ஜெயலலிதாவுக்கு இது பிடிக்காது. குடும்பத்தாரே வந்து சொல்லி இந்த மாதிரி இல்ல வரமாட்டேங்கிறாரு, இப்படிலாம் இருக்காருன்னு சொன்னதுனால ஜெயலலிதா பல போலீஸ் ஆபீசர்ல ஓரம் கட்டி வச்சிருந்திருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைக்காகவே. அவர்களுக்கு இது பிடிக்காது. அவங்க முற்றிலும் அவரை மாவட்ட செயலாளர் பதவி வரைக்கும் பிடிங்கிட்டு ஓரம் உட்கார வச்சாங்க. அதனால அதெல்லாம் நம்ம போக தேவையில்ல. நான் சொல்ல வர்றது என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டாங்க, கட்சிக்குள்ள இருக்கிற விஷயங்களை கட்சிக்குள்ளதான் பேசணும். அதுவும் நீங்க 50 வருஷ கட்சிக்காரர், உங்களுக்கு தெரியாத கட்சி திட்டங்கள் இல்லை. ஆனா நீங்க வேண்டுமென்றே என்னை நீக்கு அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பை இவரே உருவாக்குறாரு, வேணும்னே உருவாக்குறாரு. என்ன நடவடிக்கை இல்லையா மேல அப்படின்னு தான் எடுக்கிறாரு. அதுக்கு அடிப்படையா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேல உள்ள அந்த பொறாமை பொச்சரிப்பை தாண்டி வேற எதுவுமே இருக்காது. அப்ப இவரு சிலருடைய தலைமைக்கு இவரு ரொம்ப அதீத ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது தெளிவா எடுத்துக்கலாமா சார்? வேற என்ன சொல்லுவீங்க? தகுதி இல்லாமல் அப்போ தொகுதிக்கு செலவு பண்றதுல வந்து அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாருக்கிட்டையும் எல்லா குற்றச்சாட்டு இருக்குங்க, அதெல்லாம் விட்டுருங்க. கட்சி தலைமைக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தலைமையை மீறி நீங்க குற்றச்சாட்டு தலைமை மீதே வைக்கிறீங்க, கெடு விதிக்கிறீங்கன்னா கட்சி விதி மீறல். அதற்கு அவங்க நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. அது எடுக்கப்படுவோம், இப்படி பண்ணா நம்ம நடவடிக்கை வரும் தெரிஞ்சுதான் அவர் வேணும்னே பண்றாரு, எடு அப்படின்னு தான் பண்றாரு. அப்ப கூட அவங்க என்ன பண்றாங்க, கட்சி பதவி மட்டும் பிடிங்கிட்டு விடுறாங்க. அதற்கு அடுத்து அவர் என்ன பண்றாரு, நீ என்ன இதுலதான் பண்ணியா, நான் இன்னும் பண்ணுவேன், முடிஞ்சா என்னை எடுத்து பாருன்ட்டு பண்றாரு. எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவருமே ஐயோ அநியாயம் என்ன, எப்படி இது, நீங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்போ போலீஸ் வேலைக்கு நீங்க எடுக்கிறீங்க, போலீஸ்ன்னு வேலைக்குன்னு சில நாம்ஸ் இருக்குது. நீங்க அதை தாண்டி குற்றவாளி கூட கை கோத்துக்கிட்டு இல்லாட்டி பெண்ணிட்ட பாலியல் சீண்டெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் தான். முத தடவை மெமோ கொடுப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே குற்றத்தை திரும்ப செஞ்சீங்கன்னா ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ். ஐயோ பாருங்க, நான் வந்து போலீஸா இருந்தா நான் வந்து இது பண்ண அது பண்ண, என்னை வந்து இப்படி எடுத்துட்டாங்க, நான் வந்து 87 பேட்ச்,
நான் 2000 பேட்ச் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணேன், என்னை பாருங்க இப்படி எடுத்துட்டாங்கன்னா, நீ 50 வருஷம் கூட சர்வீஸ் பண்ணு, 50 வருஷம் ஒழுங்கா சர்வீஸ் பண்ண தான் எடுக்கிறாங்க. கட்சியில நீங்க 50 வருஷம் கூட இருங்க, 50 வருஷம் தலைமை கட்டுப்பட்டு தலைமை எடுக்கிற முடிவுக்கு இது பண்றது தான் கட்சிக்காரங்கன்னு பேரு. அது என்ன தொண்டருக்கு ஒரு நியாயம், தலைமைக்கு ஒரு நியாயம்லாம் கிடையாது. அப்போ அந்த விவகாரத்துல கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா நடவடிக்கை தான் வரும். ஜெயலலிதாவினுடைய படத்தை வச்சுக்கிறது, அதற்கு தாவேகா தரப்பு அது அவரு இஷ்டம் அப்படின்னு சொல்ற பதில் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் கூட விட்டுருங்க. அவரு அவங்க கட்சி தலைவர், முன்னாள் தலைவர்கள், மறைந்த தலைவர்களுக்கு போய் மரியாதை செலுத்த போறாரு. கட்சியில சேர்ந்தவன ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி அவர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதியை போய் இது பண்றாரு. இவங்க எதுங்க கூட போறாங்க? மாநில நிர்வாகிகள் எல்லாரும், விஜய் தவிர எல்லாம் கூட கொள்கை தலைவரா படங்களே வச்சிருக்காரு. அண்ணா வச்சிருக்காரு சார், அண்ணா வச்சிருந்தா கொள்கை தலைவரா படம் வச்சிருக்காரு, எடுக்கிறாங்களா சார்? எம்ஜிஆர் எடுக்கிறாங்க. ஏங்க அது அவங்களுடைய தேவைக்கு இவங்களை வச்சா போனி ஆகாது, விஜய் சொன்னா போனி ஆகாதுன்ட்டு ஜெயலலிதா, எம்ஜிஆர் அண்ணான்னு எடுக்கிறாங்க. தேவைப்பட்ட ஜெயலலிதா கூட எடுப்பாங்க. இதுவே கடன் வாங்குற கதை தான். நான் சொல்றது, நீங்க அது பிரச்சாரத்துல ஏதோ சொல்லிக்கிறீங்க, போட்டுக்கிறீங்க, ரைட், ஓகே. அவங்க சமாதிக்கு போறாருங்க, நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறேன். ஜெயலலிதா மேல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்க ஜெயலலிதாவுக்கு போறீங்க? அப்ப கலைஞருக்கும் போக வேண்டியதானங்க, பக்கத்துல தானே படுத்து கிடக்குறாரு, அவரையும் போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே. நல்ல பார்வை. போவாங்க. நான் கேட்டதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, சார் அதெல்லாம் போவாங்க. எப்போ போவாங்கன்னா, திமுகல இருந்து யாராவது ஒருத்தர் ஜாயின் பண்ணுவார்ல, அவரு அண்ணா கலைஞர்கிட்ட மரியாதை செலுத்த போவார்ல, அப்போ போய் கூட நிப்பாங்க சார்ன்றாங்க. இது ஒரு குழந்தை கட்சிங்க. இது இவர்களுக்கு எந்த வித கொள்கை இதுமே. நேத்து சிபிஐ விசாரணை ரத்து செய்யணும்னு போறாங்க. நான் அவங்க மாநில நிர்வாகிகள்கிட்டே சொல்றேன், சார் உடனே கேவியட் போடணும் சார், நீங்க எதிர்த்து உடனே அறிக்கை வரணும். என்ன பயப்படுறீங்களா, பயந்துட்டீங்களா? அப்போ விசாரணை ஒழுங்கா நடந்தா நீங்க மாட்டிக்கிங்கன்றதுனால தானே மறுத்து போறீங்கன்னா அறிக்கை வரணும். இப்ப வரைக்கும் வரலங்க. இவ்வளவு நாள் மழை பெஞ்சு எல்லாம் மழையே முடிய போகுது, இப்ப அறிக்கை வருது, பலரும் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுவும் யாரோ எங்கேயோன்னு. டைரக்டா கேட்க வேண்டியதானே, 4000 கோடி எங்க போச்சுன்னு. பிளாஸ்ட். அதனால இவர்கள் அதற்கு லாய்க்கு இல்லை. வடிவல் படத்துல சொல்லுவாங்க, மூஞ்ச பார்த்துட்டு அது சரிப்பட்டு வர மாட்டேன், கிளம்பு. அதுதான். மிக்க நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள். நன்றி தகவல்களுக்கு. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.